ஹலோ, இந்த வீடியோவில் எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோடை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பைத்தானுக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபிகர் பண்ணுறேன்னு பார்ப்போம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தான், பட் இது ப்ரோக்ராமர்ஸுக்காக டெவலப் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் எடிட்டர். அப்போ இதில் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பைத்தானில் நம்ம டைப் பண்ணதில் கோட் ஹிண்டிங், ஃபங்க்ஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் என்ன, அதுபோக பைத்தான் கோட்ஸை நம்ம என்ன செய்யலாம், அதிலேயே ரன் பண்ணியும் பார்த்துடலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடை நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு பிறகு பைத்தானுக்கு தேவையான சில சர்டன் எக்ஸ்டென்ஷன்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்ப்போம். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், code.visualstudio.com போகலாம், அல்லது கூகுளில் ஜஸ்ட் விஎஸ் கோட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா visualstudio.com அட்ரஸ் வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ என்ன செய்ய போகுதுன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்றது. இப்போ சப்போஸ் நீங்கள் லினக்ஸில் இருந்தீங்கன்னா லினக்ஸுக்கானதும், மேக்கில் இருந்தீங்கன்னா மேக்குக்கான டவுன்லோடுன்னு தரும். ஜஸ்ட் இதை லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அப்போ என்ன செஞ்சிடும்னா அது இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், அதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். டபுள் கிளிக் பண்ணுங்கள். ரைட், அக்செப்ட் அக்ரிமெண்ட். ரைட், இப்போ நான் என்ன செய்ய பண்ணுறா அட் ஓப்பன் வித் கோட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ரெஜிஸ்டர் கோட் ஆஸ் அன் எடிட்டர் ஃபார் சப்போர்ட்டட் ஃபைல் டைப்ஸ்ன்றதையும் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ நாளைக்கு பைத்தான் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணினேன்டா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் இருந்து அதை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே ஓப்பன் ஆயிடும். அது மாதிரி சப்போஸ் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஒரு ஐக்கன் வேணுமெண்டா கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கன் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். டேட் டு பார்த்துன்றது ஏற்கனவே டிக் பண்ணியே இருக்குது. அப்போ ஸோ பேசிக்கலாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் நெக்ஸ்ட், இன்ஸ்டால். ரைட், விஷுவல் ஸ்டுடியோ கோட் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு ஜஸ்ட் லான்ச் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு இருக்குது தானே, கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், முதல் தரம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் எனக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு பைத்தான் ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. சப்போஸ் இப்போ நீங்கள் முதல்ல ஒரு பைத்தான் ஃபைல் இதில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, இமீடியட்டாக விஷுவல் ஸ்டுடியோ கோட் என்ன செய்ய போகுதுன்னா உங்களுக்கு காட்டும் இந்த பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நான் இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்கிறதால இன்ஸ்டாலை கொடுத்தேன்டா இமீடியட்டாக என்ன செய்யணும்டா பைத்தானுக்கு தேவையான பைத்தான ஃபைலை செக் பண்ணி பார்க்குறது சரி, அதை ரன் பண்ணுற சம்மந்தமான எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இப்போ அது இன்ஸ்டால் பண்ணி கொண்டிருக்கு. பேசிக்காக இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு பைலின்டரையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் கேட்கும். பைலின்டர்ன்றது நார்மலாக பைத்தானோட கோடை வேலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு பேக்கேஜ். ஸோ பைலின்டரை இன்ஸ்டால் பண்ணினோம்டா இங்கே நம்ம கோடுகள் டைப் பண்ணுற நேரத்தில் சப்போஸ் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணினோம்டா, உதாரணத்துக்கு என்ன பைத்தானோட கிராமரில் மிஸ்டேக் விட்டாலோ அல்லது பைத்தான் ஃபைலை ஸ்டைல் பண்ணணுமென்றாலோ நம்ம இந்த பைலின்டரை பயன்படுத்தி கொள்ளலாம். அது ஆட்டோமேட்டிக்காக விஷுவல் ஸ்டுடியோ கோட் அதை பயன்படுத்தும். ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகும். பைலின்டர் வந்து பிப்பை பயன்படுத்தி தான் இன்ஸ்டால் ஆக போகுது. பிப்ன்றது பைத்தானோட பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் டூல். இன்னொரு வீடியோவில் பிப் எப்படி பயன்படுத்துறது பார்ப்போம். பட் இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, ஜஸ்ட் வெயிட். அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரைட், ஓகே. இதில் இருக்கிற வார்னிங்ஸ் இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணலாம், அது நமக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இப்போ என்ன நடந்துட்டோம்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு பைத்தானை ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா எக்ஸ்டென்ஷனையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் பைத்தான் ஃபைல் இன் டெர்மினல் அப்படின்ட்டு கொடுத்தனுண்டா எனக்கு என்ன செய்ய போதும், அதை ரன் பண்ணி நான் அவுட்புட் வருது. அப்போ இனி நம்ம என்ன செய்யலாம்டா பைத்தான் ஃபைலை இமீடியட்டாக விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட், இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இருக்குது, இதுக்குள்ளே தான் என்னோடய ஃபைல் இருக்குது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணினா இங்கே ஓப்பன் வித் கோட் இப்படின்ற இந்த ஆப்ஷனை தான் நம்ம என்ன செய்யணும்டா விஷுவல் ஸ்டுடியோ விஎஸ் கோடை இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அப்போ நான் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கோடுன்னு கொடுத்தேன்டா இமீடியட்டாக என்ன செஞ்சிடுமெண்டா அந்த ஃபைல் எனக்கு என்ன செஞ்சிடும், இங்கே ஓப்பன் ஆயிடும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், அதை ரன் பண்ணி பார்க்கலாம்.